பார்க்கணுமா? அதான் சீக்கிரம் கூட்டிட்டு போறேன். அல்லாதடி இங்கதான் எங்க கிடைச்சிருவா. மாமா குழந்தை பாத்தீங்களா? மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுமா? அந்த பொம்மை கடையில் இருக்கா பாரு. சரிங்க. இது வேற. ஹலோ. குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போ. நீ இருக்காத. போ. ஹலோ. உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா 25 லட்சம் ரெடி பண்ணி வச்சுக்க. காலையில நான் ஃபோன் பண்ணி சொல்ற இடத்துக்கு உடனே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் குழந்தைய கூட்டிட்டு போ. யாரா நீ? உன் செல்போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேசு. நான் யாருன்னு தெரியும். ஹலோ. அப்பா வந்து கூட்டிட்டு போங்க. அப்பா என்னங்க ஆச்சு? குழந்தை எங்க இருக்கா? அம்மா வந்து கூட்டிட்டு போங்க. ஹலோ மிஸ்டர் ஜெகநாதன் ஐபிஎஸ். ஓகே சார், மினிஸ்டர் வர நேரம் கார் எப்படி நடுவில் பார்க் பண்ணிட்டு போனா? ஆமா, இவனுங்க பேர் வாங்கறதுக்கு நம்ம உயிரை வாங்க வந்துட்டாங்க. யோ, கார் எடுத்து ஓரமா பார்க் பண்ணியா? என்ன சார் ஆளாளுக்கு ஆசைப்படுறீங்க? அப்பதான் உனக்கு கேஸ் அவுட் ஆகும். சார் என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். போலீஸ் நான் கூப்பிடல சார். ஏன் பயப்படுற? மினிஸ்டர் ஃபங்க்ஷன்ல போலீஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதா இங்க ஃபிக்ஸ் பண்ண. யாருக்கும் டவுட் வராதுல்ல. சார் என் குழந்தை எங்க இருக்கா சார்? கடைசியா மொட்டை மாடிக்கு வந்துக்கினே வழியில ஒருத்தன் பொட்டி வெயிட்டா இருக்கான்னு உங்ககிட்ட கேட்பான். அவங்கிட்ட ஆமான்னு பொட்டியை கொடுத்துட்டு கிடு கிடு கிடுன்னு போய் உன் கார்ல உட்காரு. குழந்தையே உன் வண்டியில வந்து ஏறி உட்காரும். சைலண்டா கிளம்பி போயிடு. சரி சார், சரி சார். ஹலோ ஹலோ, லிஃப்ட்ல இல்ல படிக்கட்டுல ஏறி வரணும். எக்கு தப்பா ஏதாவது பண்ண குழந்தைய காலி பண்ணிடு. சார் ப்ளீஸ் சார், எனக்கு என் குழந்தை வேணும் சார். கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணல. நீங்க போங்க சார். இங்க மொத்தம் 9 மாடிங்க இருக்கு சார். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால பாதி கடைங்க மூடிதான் சார் இருக்கு. மீதி கடைங்க கூட காலியா தான் சார் கிடக்கு. காலியா இருக்க கடைகளோட லிஸ்ட் எனக்கு வேணும். எஸ் சார். மீட்டர் ரூமுங்க ரைட் சைடுல சார். எந்தெந்த கடை காலியா இருக்கு சார்? காலியா இருக்கிற கடை லிஸ்ட் எல்லாம் எதுக்கு சார் கேக்குறீங்க? போன்ல எக்கோ சவுண்ட் கேட்டது இல்ல? குழந்தைய கடத்தவங்க இருந்தா காலியான கடையில தானே இருக்கணும் சார். சொல்லுங்க. இது 3வது மாடி மீட்டர் சார். இதுல 321 காலியா இருக்கு சார். 333 கூட காலி சார். இதெல்லாம் 5வது மாடி மீட்டர் சார். இதுல 526 காலியா இருக்கு சார். 541 இதுவும் காலி சார். சார் இது 7வது மாடி மீட்டர் சார். இதுல 714 காலி சார். 747 காலியா இருக்கு சார். என்ன வெயிட்டா இருக்கா? ஆமா சார், வெயிட்டா இருக்கு. இந்தாங்க. நீங்க போங்க சார். என் குழந்தை சார். குழந்தை வரும், நீங்க போங்க. இதெல்லாம் 9வது மாடி மீட்டர் சார். இந்த மாடியில எல்லாமே காலியா தான் சார் இருக்கு. நம்ம எம்பி இருக்காரு, டோட்டல் ஃப்ளோர் விலையை கேட்டிருக்கா சார். அதனால எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கோம். 9th ஃப்ளோர்ல எல்லா கடையும் காலியா தானே இருக்கு? ஆமா சார். அப்புறம் அந்த 1 மீட்டர் மட்டும் ஓடிட்டு இருக்கு சார்? எனக்கு தெரியல சார். உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியும். இந்தாங்க குழந்தை பத்திரம். 1 minute uncle. Uncle please come here. Thank you uncle. என்ன தலைவர மக்கள் அவங்கிட்ட போயிட்டாங்க. கூட கட்சிக்காரங்க இருக்காங்க. இல்லன்னா நானும் தான் இருப்பேன். கட்சி தாவறதுக்கெல்லாம் தாமதிக்கவே கூடாது.
வாங்க கமிஷனர் சார். போதும் போதும். எல்லாத்துலயும் ஜெயிக்கிற, ஆனா சொந்த வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்த மாட்டேங்கிற. தலையெழுத்து தான், என்ன பண்றது? நேத்து நீ அடிச்சதுல 2 பேர் செத்து போட்டான் தெரியுமா? ஆனா நிறைய குழந்தைங்க பொழைச்சிருக்காங்கல்ல. கரெக்ட். நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு உனக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் கொடுத்துருக்கணும். உன் கோபத்தினால உனக்கு இப்போ சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. மேலிடத்துல சொல்லி நான் தான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னேன். தேங்க்ஸ். டேய், கோவங்கிறது ஒரு பெரிய டிசீஸ்டா. அது மனசை மட்டும் இல்ல, உடம்பையும் பாதிக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன்டா, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. வீட்டுக்கு போனா ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி அப்படி எல்லாம் இருந்திருந்தா இப்படி ஆயிருப்பியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கல்யாணம் பண்ணிக்கடான்னு. இனிமே லைஃப்ல சந்தோஷமா சும்மா இருப்பா. சந்தோஷம் ஏன் வராது? முதல்ல அவளை மறந்து தொலை. அந்த ஆஸ்திரேலியாக்காரி எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனா நீ அவளையே நினைச்சு 20 வருஷமா லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. 21 வருஷம். ஆமா, இத மட்டும் சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு. இதுதான் கோவங்கிறது. ஃபுட்பால் மாதிரி அடிக்க. ஐயோ லோகேஷ் ஏய் விடுடா யூ இடியட். லோகேஷ் இங்க வா. லோகேஷ் சீக்கிரம் வாடா. என்ன பிரியா? இந்த இடியட் என்ன கட்டி பிடிச்சிட்டா. கட்டி பிடிக்கிறது மட்டும் இல்ல, முத்தம் கூட ஏண்டா உன் பொண்ணு வயசுல இருக்கா? அவளை போய் இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏய் பாவுண்டி, நீ சொல்றது நிஜம்தானா? என்னப்பா இவங்க போய் சந்தேகப்படுறியே? கீழே விழுந்த டைமண்ட் நெக்லஸை இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. மோசமான அங்க பாரியா, வழி நிறுத்தியா. ஏய் யாரா அது? என்ன பண்றீங்க? என்ன அடிக்கிறீங்க உடனே? போதையில என் லவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா சார். டேய், குடிச்சாலே இதே வேலை தானே உங்களுக்கு. போங்கடா. டேய் யாரா நீ? சார் நீங்களா? அட பாவிகளா, ஒரு போலீஸ் ஆபீசரே போட்டு அடிச்சிட்டீங்களா? போலீஸ் மேலே கை வைக்கிறீங்களா? உங்களை உள்ள சரியா நில்லுங்கடா. டேய் பாத்து மெதுவா. யாரா உன்னை அடிச்சது? டேய் ஃப்ரெண்டா கேக்குறேன், யாரா உன்னை அடிச்சது? பரவாயில்ல விடுப்பா. என்ன விடுப்பா? போலீஸ் மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? எத்தனை பேரை தான் உள்ள தள்ளுறது? ஏன் எத்தனை பேரா இருந்தா? எனக்கு தெரியும் சார். நேத்து நைட்டு இவரை அடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு போயிட்டு நேரா உங்க கமிஷனர் ஆபீஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். டேக் இட். இந்த தடவை நீங்க என்ன தடுக்க முடியாது. டேக். நான் வரேன். அம்மாவுக்கு சமைச்சு வச்சுட்டு நான் வந்துடுறேன். நீங்க ஆபீஸ்ல இருப்பீங்களா சார்? ஆபீஸ் தான் போறேன். ஓகே, I will come there by 11:30. Bye. காஃபி நல்லா இருக்கா? கொஞ்சம் சூடா இருக்கு. ஏண்டா, அந்த பொண்ணு 5 வருஷமா உன்னையே சுத்தி வருதே, கொஞ்சம் மனசு இறங்கி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க கூடாதா? அவ லைஃபையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, தெரியுமில்ல? அது அவளோட தப்பு. எது அவளோட தப்பு? நீ அடிபடும் போது உனக்கு ஹெல்ப் பண்றது, அப்பப்ப வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறது, ஓவரா தண்டி போட்டு தள்ளாடும் போது வீடு வரையும் கொண்டாந்து விடுறது, இதெல்லாம் தப்புங்கிறியா? சரி, அவ தான் ஏதோ உன் மேல இருக்கிற பைத்தியத்துல அப்படி பண்றா. நீ எதுக்காக டெய்லி அவ இருக்கிற பப்புக்கு போய் தண்ணி அடிக்கிற? நான் போற பப்ல தான் அவன் வந்து ஆடுறான். ஏன் பப்புக்கு போய் தண்ணி அடிக்கிற? வீட்டுல அடிக்க வேண்டியதானே? ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அந்த ஆஸ்திரேலியன் பப் சிங்கர் நினைப்புல அவளையே நினைச்சு ஓவரா குடிச்சு 21 வருஷமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? நீ திருந்தவே மாட்ட. எதை சொன்னாலும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க. டேய், இன்னைக்குங்கிறது மறுபடியும் லைஃப்ல வராதரா. அந்த இன்னைக்கே மற்றவங்களுக்காக பாதியும் உனக்காக பாதியும் வாழு. இந்த பாரு, மனசு கொடுக்க வேண்டாம், அது ஆஸ்திரேலியாவில் வச்சுக்க. ஆனா இங்க அவ்வளவு தப்பா என்னால சொல்ல முடியும்? இங்க பாரு, லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நோ நீட் டு மேக் இட் ஸ்வீட். அட்லீஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் தி ஹீட். இந்த பாரு கண்ணா, இன்னும் 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் ஒன்னும் பிரயோஜனப்படாது. டேய்,
கொஞ்ச நாள் அவளோட வாழ்ந்து பாடுறா. அப்புறம் உன் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. வர